பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைப்போம். ஆம், இந்த நாளில் கூட ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய அன்பு பிரசனம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வரட்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக தான். எத்தனையோ நேரங்களில் மன சோர்வோடு நான் புலம்பின காலங்கள் உண்டு. என் தேவைகளுக்காக கண்ணீர் வடித்த நேரங்கள் உண்டு. சிலர் இல்லை என்று சொல்வார்கள். நான் அப்படிலாம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து தான் இருக்கிறேன். என் அன்பு தகப்பை நோக்கி பார்த்து தான் இருக்கிறேன். ஏனென்றால் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும் இல்லையா? கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். நான் அப்படி பாரத்தை கர்த்தர் மேலே வைத்ததுனால்தான் எனக்கு இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் இது அற்புதமாக மாறவும் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு பிரசனம் தொடரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே வைங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும், பரோட்டாக்குன்னு ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க, டிஃபன் வெரைட்டிஸ் இட்லி தோசை பொங்கலுக்குன்னு ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க, வடைக்கு போண்டாவுக்கு பஜ்ஜிக்குன்னு ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான ஸ்பெஷல் இருக்கும். அதே போல் சிலர் ஊழியக்காரர்களே ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. இவங்க ஜெபம் பண்ணா, அவங்க ஜெபம் பண்ணா. ஆனால் அப்படிலாம் தெரியாதவங்க வேணால் அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. அவங்களுக்கு அது தெரியல, அதனால் அப்படி இருக்கட்டும். பைபிள் வாசிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற என் அன்பு பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பாரத்தை கர்த்தர் மேலே வச்சுருங்க, போதும். வேறு ஒன்றுமே வேண்டாங்க. நீங்கள் பெருசாக சாதிக்கணும், பெருசாக செய்யணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். அந்த இடத்துல நோவா மற்ற ஜனங்களைப் போல சார்ந்து கொள்ளாமல் தேவனை விரும்புகிற பாத்திரமாக தன்னுடைய பாரங்களெல்லாம் கர்த்தர்ட்ட சொன்னார். அவருடைய மனைவிட்ட சொல்கிறாரு, அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு, மருமகள்கள்கிட்ட சொல்கிறாரு. அழகான ஒரு பெரிய ஒரு படவை ரெடி பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஆண்டவர் கதவை அடைக்கிறார். அப்போது பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் கதவை அடைச்சா தான் பாதுகாப்பு. நாம் கதவை அடைச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை தான். அதே மாதிரி தான் பாரம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ. மோசே தைரியமாக இருந்தார். கோலை நீட்டுன்னு உடனே அந்த செங்கடல் எப்படி டக்குன்னு போயிட்டு இவர்களுக்கு வழிவிட்டுச்சு பாருங்களேன். இவங்களுக்கு வழிவிட்ட செங்கல் அவங்களுக்கு, அந்த செங்கடல் அவங்களுக்கு வழிவிடலை. இதே போல் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கி நான் ஜெபம் பண்ண உடனே இவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, அதே போல் இவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நடக்காது. அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், இவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கர்த்தருடைய அன்பு பிரசனத்துக்கு நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால் எனக்கு நான் ஜெபம் பண்ணேன், கண்ணீர் வடித்தேன், எனக்கு கர்த்தர் இப்படி அற்புதம் செஞ்சார், உனக்கும் அற்புதம் செய்வார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, வார்த்தை கொடுப்பாங்க. தப்புங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருப்பீங்க, அவங்க வந்துட்டு அதே போல் ஜெபிச்சிருப்பாங்க. அர்ப்பணிக்கிறது என்பது வேறு, ஜெபம் பண்ணுவது என்பது வேறு. அதனால் இதனால் நம்முடைய பாரத்தை அர்ப்பணிப்போடு வைக்கும்போது அற்பமாய் எண்ணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களாக இந்த பூமியில் உலா வர முடியும். அதனால் எனக்கு இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தத்துக்கு நான் கவலைப்படணும்லாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஓய்வு நாள் அசிஸ்ட் பண்ணக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படி செயல்படக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கமே அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுப்பதற்காக தான். அப்படி யார் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக உண்மையாக உத்தமமாக கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற பாத்திரமாக பாரத்தை அவர் சமூகத்தில் வைத்து கண்ணீரோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உதவி செய்யுங்கப்பா என்று மன்றாடுகிறவர்களுக்கு அவர்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவர்கள் தான் நீதிமான். அதனால் இந்த நாள் இந்த வார்த்தை கேட்டுருக்கிற அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பாரத்தை அவர் மேலே வைங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினால் நிரப்பி இறக்கம் செய்யும் பரிசுத்த ஆசீர்வாதம் இயேசு பிதாவே. ஆமென், ஆமென்.